சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. ஒன் இந்தியா அவசர் நேயர்கள் அனைவருக்கும் மரணோட வணக்கம். T20 சீரீஸ் ஸ்ரீலங்கா வர்சஸ் இந்தியா. ஸோ இந்தியா வந்து இப்போ ஒரு புது எராவை வந்து ஸ்டார்ட் பண்ண இருக்கிறாங்க. கௌதம் கம்பீர் ஹெட் கோச்சா அவரோட கைடன்ஸ்லையும் சூரியகுமார் யாதவ் அவரோட கேப்டன்சிலையுமே வந்து இந்தியா டீம் எப்படி போக போகிறாங்க அடுத்து அப்கமிங்கில் T20 உலகக்கோப்பைக்கு இந்த சீரீஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு அடித்தளமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த ஆல்வேஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லிட்டு நிறையா விஷயங்களை படிச்சிருப்போம், நிறையா வந்து ரியல் லைஃப்லேயே அனுபவப்பட்டிருப்போம். அந்த ஒரு விஷயத்தில் இப்போது ஸ்ரீலங்கா சீரீஸில் வந்து யார் யார் எப்படி சம்பவம் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. பட் ஸ்டில் இந்த இடத்துல ஒரு விஷயம் என்ன போட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபினிஷர் ரோல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அதுபோக நம்பர் 3 யார்? நம்பர் 3 வந்து T20 உலகக்கோப்பையில் வந்து நம்ம ரிஷப் பண்ட் தான் ஆடினாப்புல. ரிஷப் பண்ட் ஆடினாரு, அதை அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்களா அப்படின்றதையும் பொறுத்து தான் பார்க்கணும். அது போக ஸ்கை உங்களுக்கு ஒரு சில மேட்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3வது பொசிஷனில் நிறைய ஆடி இருக்காரு. விராட் கோலி பொசிஷனில் T20 நான் சொல்கிறேன். ஸோ அவர் ஆடி இருக்காரு. அந்த ஒரு காரணத்தினால ரெண்டு பேரையுமே மேபி மாற்றி ஒரு இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஸ்கை ஆஸ் அ கேப்டனாக வந்து 2 டவுன் இறங்குனா பெஸ்ட்டோன்னு தோணுது. அஸ் அ பிளேயராகவும் நான் சொல்கிறேன். ஸோ 2 டவுன் இறங்கினா பெஸ்ட்டு. ரிஷப் பண்ட் மேபி அந்த ஃபார்முலா வந்து 3 ஒன் ஆடட்டும்பா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓப்பனிங் சுப்மன் கில் அப்புறம் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் தொடவே முடியாது, சான்ஸே கிடையாது, அவங்கள ஓரம் கட்டி வச்சிருவோம். ஸோ இப்போது 3, 4, 5, 6 4 பொசிஷன் இருக்குது. 4 பொசிஷனுக்கு ஒரு கடுமையான ஒரு போட்டி இருக்கும். சஞ்சு சாம்சன் நிறைய வந்து அவருக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் உருவான காலம் வந்து 2021 2023 வரைக்கும் அவருக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் உண்டாச்சு. ஏன்னா அந்த மாதிரி டைமில் நல்ல ஒரு ஃபார்மில் இருந்தார், கிடைக்கிற சான்சஸுமே யூஸ் பண்ணிட்டு இருந்தார். ஒரு சில மேட்சஸ் தவிர அவர் கொஞ்சம் உழப்பினாரே தவிர மற்ற எல்லா மேட்சுமே செம்மையாக பண்ணிட்டாப்ல. ஸோ இப்படி இருக்கும்போது ரிஷப் பண்ட் தான் அப்படியே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். ஏன்னா அவங்க டீமோட பிரைமரி விக்கெட் கீப்பர். சஞ்சு சாம்சன் வந்து பேக்கெட் விக்கெட் கீப்பராக இருப்பார். பட் ஒரே ஸ்குவாடில் ஒரே 11ல் 2 விக்கெட் கீப்பர் கொண்டு போவாங்களா? ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ஒரு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், சுப்மன் கில், ரிஷப் பண்ட் அங்கே வந்துருவாப்ல, ஸ்கை இருப்பாப்ல. அது போக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ஆல்ரவுண்டர் பட்டியலாக வந்து உங்களுக்கு ஒரு சிவம் துபேவா, ஹர்திக் பாண்டியாவா, இல்லை வந்து உங்களுக்கு வாஷிங்டன் சுந்தரா, இல்லை உங்களுக்கு ஒரு அக்ஷர் பட்டேலா அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு 4 ஆல்ரவுண்டர் இருக்கிறாங்க. அது ஒரு கேள்விக்குறியாக போயிட்டுருக்கும். ஸோ அப்படி இருக்க போகும்போது சஞ்சு சாம்சனை ஒரு ஃபினிஷர் ரோலாக பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து கண்டிப்பாக மாட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் சஞ்சு வந்து பெஞ்ச் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அது ஒதுக்கி வச்சிடலாங்க. சஞ்சு வந்து மேக்ஸிமம் பெஞ்ச். மேபி ஒரு சில மேட்சஸ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, அது ஒரு விஷயம். ரியான் பராக் ஜிம்பாப்வே சீரீஸில் பெரிய லெவலில் பண்ணலை. பட் அவர் கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியில் லிமிட்டட் ஆப்பர்ச்சுனிட்டியில் அங்கங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரன்னு வந்து எடுத்துருக்கிறாரு. அவருக்குமே வந்து இது ஒரு மிகப்பெரிய அனுபவம். அவே சீரீஸ் 2வது அவே சீரீஸ் இந்தியாவோடது. அதில் வந்து எப்படி ஷைன் பண்ண போகிறாரு, அவர் பவுலிங் ஆப்ஷன் கிடைக்குமா அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. இது போக ஃபினிஷிங் ரோலுக்குன்னே தரமான ஒரு ஆள் நம்மக்கிட்ட இருக்கிறாப்புல ரிங்கு சிங். T20 உலகக்கோப்பையில் நம்ம அவரை பார்க்கல, அது ஒரு மிகப்பெரிய வருத்தம் தான். பட் இருந்தாலும் இந்த சீரீஸ்லேருந்து ஒரு லைனப் எடுத்து வச்சுப்போம். ரிங்கு சிங் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெறியாட்டம் ஆடுவார். என்னையவா உட்கார வச்சிங்க அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக ஸ்ரீலங்கா சீரீஸ்லேருந்து ஆரம்பிப்பார். அதுக்கடுத்து பொலந்து அடுத்த T20 உலகக்கோப்பைக்கு தரமான ஒரு ஃபினிஷராக வருவார். நோட் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக. ஸோ ஃபிங்கர்ஸ் கிராஸ் அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை போட்டுக்கிறேன். ஸோ ரிங்கு சிங் பிரைமரி ஃபினிஷராக இருப்பார் அலாங் வித் சீனியர் பிளேயர் ஹர்திக் பாண்டியா. நான் ஃபிங்கர்ஸ் கிராஸாக சொல்கிறேன். இவங்க 2 பேருமே சீனியர் பிளேயராக இருந்து அடுத்த T20 உலகக்கோப்பைக்கு ஃபினிஷர் ரோலுக்கு போவாங்க. இந்த இடத்துல சிவம் துபேவுக்கும் ரியான் பராகுக்கும் எங்கே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. பிகாஸ் ரியான் பராக் வந்து ஒரு ஆல்ரவுண்டர், ஆஃப் ஸ்பின்னர். பட் இங்கே ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான உள்ள ஒரு வாஷிங்டன் சுந்தர் இருக்காரு. அவருக்கு கிடைச்ச லிமிடெட் ஆப்பர்ச்சுனிட்டியில் நல்லா யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அது போக ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னராக வந்து நம்ம அக்ஷர் பட்டேல் இருக்காரு. ஜடேஜாவோட இடத்துக்கு பக்காவான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ அப்படி இருக்க போகும்போது T20 அக்ஷர் பட்டேல் இங்கிட்டு ஃபிக்ஸட். வாஷிங்டன் சுந்தர் ஆஷனா இடத்த கண்டிப்பாக பிடிப்பார். அவர் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு. இன்னும் நல்ல ரிதம்ல இருக்காரு. இன்ஜுரி மட்டும் பிளே ஆகாமல் இருந்தால் அவரோட பிளேஸு, அவரோட க்ரூஷியல் ரோலுமே சீல்டு இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு அப்படின்னா சிமெண்டடுங்க, அவ்வளோதான் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும், இன்ஜுரி வராமல் இருந்தால். ஸோ ஃபினிஷர் ரோலுக்கு உங்களுக்கு ஒரு சஞ்சு சாம்சன், ரிங்கு சிங், ரியான் பராக், சிவம் துபே, ஹர்திக் பாண்டியாவை உட்கார வைக்கவே முடியாது. அவர் சீனியர், முத்திரை குத்தி வச்சுருங்க. இந்த 4 பிளேயரை வந்து எங்கெங்கெல்லாம் மாற்றி இது பண்ண போகிறாங்க, இந்த பிளேயிங் 11ல் எத்தனை பேரை வந்து உள்ளே எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இப்போ அடுத்து நடக்க போகிற இப்போ ஒரு சீரீஸ் லீட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 3 மேட்ச் ஒரு 2 பேர் ஆடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிவம் துபேவும் ரியான் பராக ஆடினாங்கன்னா அடுத்து சஞ்சு சாம்சனுக்கு 4வது மேட்ச்ல வந்து ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்களா, சாரி அந்த சீரீஸ் இதானதுக்கப்புறம் அடுத்து அந்த மேட்ச்ல இருந்து வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. பட் என்னோட ஒரு வழக்கம் போல் ஒரு ஒப்பீனியன், ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு யூஸ் தான். ஸோ அதில் வந்து நான் போகிறது
உங்களுக்கு ஒரு ரிஷப் பண்ட் ஆல்ரெடி இருக்காரு. ஸோ ஒரு செகண்டரி விக்கெட் கீப்பராக சஞ்சு சாம்சன் வந்து எடுக்க மாட்டாங்க. பட் அஸ் அ பிளேயராக வந்து உங்களுக்கு 5th பொசிஷனில் ஆடுவாரா அப்படின்னா அது கொஞ்சம் சிரமம் தான். ஜிம்பாப்வே சீரீஸில் 5வது பொசிஷன் ஆடினாருங்க, ஒத்துக்கிறேன் 100க்கு 100. அந்த சீரீஸ் ஃபுல்லாகவே நல்லா தான் ஆடினார். அவர் கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியில் கம்மியான பந்துகளையுமே வந்து ஒரு டீசெண்டான ஒரு 15 அடிச்சிருந்தாரு. பட் அந்த 5வது இடம் அவருக்கு அந்தளவு ஒரு சூட்டபுளாக இருக்குமானா என்னை பொறுத்த வரைக்கும் வேணாம். சஞ்சு சேட்டா வந்து ஒரு 2 டவுன் இல்லை 1 டவுன் ஆடுறோம், அவரோட பொசிஷன் தரமாக பொசிஷனாக இருக்கும். பட் ஸ்டில் அவருக்கு இருக்கிற ஒரு ஸ்டாட்ஸ் என்ன, 5வது இடத்துல ஒரு 2-3 50கள் அடிச்சிருந்தாலும் அவரோட இடம் 4 அப்படின்ற ஒரு விஷயம் தான். ராஜஸ்தானுக்காக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி இந்தியா காட்டினதாக இருக்கட்டும், எல்லாமே 4-3 தான் இருக்குது. ஸோ 5 அவ்வளோ பின்னாடி வேணாம். ரியான் பராக் அந்த இடத்துல நிறைய ஆடி இருக்கிறாரு, டொமஸ்டிக்லேயும் அந்த இடத்துல நிறைய ஆடி இருக்காரு. ஸோ மேபி தே கோ ஃபார் ரியான் பராக். ஒரு அனுபவம் இல்லா பிளேயர், ஒரு இளம் கன்று பயமறியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஒரு சீனியர் பிளேயர் சஞ்சு சாம்சனுக்கு போக மாட்டாங்கன்னு தான் தோணுது. ஸோ சஞ்சு சாம்சன் ஃபேன்ஸ் யாரும் அஃபண்ட் ஆகிக்காதீங்க, அந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ ரியான் பராக் போயிட்டாங்க அப்படின்னா அப்போ சிவம் துபே என்ன ஆவார்? ஆல்ரெடி சிவம் துபே T20 உலகக்கோப்பையிலேருந்து தரமாக பெர்ஃபார்மன்ஸ் டீசெண்டாக டிஸ்பிளே பண்ணிட்டு வந்திருக்காருங்க, கொடுத்து வந்துட்டு தான் இருக்காரு. நம்ம ஓகே சொல்லலாம் டீசெண்டாக இருக்குது அப்படின்னு. பட் இந்த ஸ்ரீலங்கா சீரீஸில் வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு சோதனை களமாக இருக்கும். அவர் எப்படி டிஸ்பிளே பண்ண போகிறாரா அப்படின்னு. ஸோ ஐ கோட் ஃபார் நான் எப்படி போகிறேன்னா, ஒன்று ரியான் பராக், சஞ்சு சாம்சன் ஸ்லாஷ் போட்டு வச்சுங்க. இங்கிட்ட ஒரு சிவம் துபே, கண்டிப்பாக ரிங்கு சிங்கை வந்து ஒதுக்கவே முடியாது. இந்த சிவம் துபே, சஞ்சு சேட்டா, அது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரியான் பராக் 3 பேரில் வந்து யாராக போக போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அந்த இடத்துல ஒரே ஒரு ஸ்பாட் தான் எப்படியும் கிடைக்கும். ஏன்னா வந்து உங்களுக்கு ரிங்கு சிங் இருந்தார் அப்படின்னா கீழே ஹார்திக் பாண்டியா, அது கீழே வந்து ஒரு அக்ஷர் பட்டேல், அது கீழே ஸ்பின்னர் தேவைன்னா ஒரு வாஷிங்டன் சுந்தர் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இல்லை வாஷிங்டன் சுந்தர் வேணாம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரியான் பராக் ஒரு ஆஃப் ஸ்பின்னராக பிரைமரியாக வந்து ஒரு ஆல்ரவுண்டர் டிஸ்பிளேவாக ஒரு ஓவர் ஃபில் பண்ணுறதுக்கு நிறைய பார்ட் டைம் பவுலராக யூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது கீழே வந்து ஒரு கலீல் அகமது, ஒரு முகமது சிராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் பட்டியல் வந்துடும். ஸோ அதனால் அது பெரிய விஷயமே இல்லை. இப்போ ரிங்கு சிங் ஃபிக்ஸடுங்க, சான்ஸே கிடையாது அவர் ஒதுக்குறதுக்கு. ஹார்திக் பாண்டியா ஃபிக்ஸட், அதுபோல் அக்ஷர் பட்டேல் ஃபிக்ஸட், 100க்கு 100 ஃபிக்ஸட். இவங்க 3 பேர் இங்கிட்டு இருக்கும் போகும்போது அந்த ஒரே ஒரு இடம் தான் இருக்குது. அந்த ஒரே ஒரு இடத்த யாருக்கும் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. என்னோட ஒரு தாட், என்னோட ஒரு ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா they will go for சிவம் துபே. அப்சல்யூட்லி அது எல்லாரோட ப்ரெடிக்ஷன் தான். நீ என்னடா புதுசாக சொல்கிறாங்க கேட்காதீங்க, கண்டிப்பாக அவங்க போவாங்க, ஏன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பட் ரியான் பராக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸாக வந்து கண்டிப்பாக போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த இடத்துல சஞ்சு சேட்டனுக்கு எந்த இடத்துல வாய்ப்பு கிடைக்க போகுது அப்படின்றது தெரியல. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ரிங்கு சிங், அதுக்கப்புறம் சிவம் துபே அப்படின்னு சொல்லிட்டு 2 லெஃப்ட் ஹேண்டராக போயிட்டாங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். பிகாஸ் உங்களுக்கு ஒரு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு அப்புறம் ரிஷப் பண்ட்டுக்கு அப்புறம் மிடில் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹார்திக் பாண்டியா விளையாண்டுருவார். அது போக வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கிற சூரியகுமார் யாதவ் விளையாடுவார். அந்த இடத்துல ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இருக்காரு. ஸோ இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்டர் அட்வான்டேஜ் ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய சான்ஸ் இருக்குது. அதையுமே கொஞ்சம் பொறுத்திருந்தா பார்க்கலாம். இல்லை நாங்கள் ஒரு சூப்பரான ஒரு விக்கெட் கீப்பர் ப்ளஸ் ஒரு பேட்டராக நாங்கள் போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சஞ்சு சேட்டாவை தவிர வேறு ஆள் கிடையாது. ரியான் பராக் வந்து இந்த இடத்துல எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க போகிறாங்க அப்படின்றது ஒரு விஷயமும் கேள்விக்குறியாக இருக்குது. அது போக வாஷிங்டன் சுந்தரும் இருக்காரு, அவருமே ஒரு ஆல்ரவுண்டர் தான். பட் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா ரியான் பராக் வந்து கொஞ்சம் அதிரடி அடிச்சு ஆடக்கூடியவர், வாஷிங்டன் சுந்தர் வந்து கொஞ்சம் பால் பார்த்து ஆட்டத்தை பார்த்து ஆடக்கூடியவர். பட் நீங்கள் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அட்வான்டேஜ், இங்கிட்ட வந்து ரியான் பராக் ஒரு ரைட் ஹேண்டர் பேட்டர் ப்ளஸ் ஆஃப் ஸ்பின்னர். ஸோ அதனால் பார்க்கணும் யாரெல்லாம் எங்கெங்கே இது பண்ண போகிறாங்க அப்படின்னு. இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு இந்த ஸ்ரீலங்கன் சீரீஸில் யார் வந்து ஒரு ஃபினிஷராக வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா கமெண்ட்களும் நோட் பண்ணப்பட்டு தான் இருக்குது. பார்க்கலாம் யாரோட கமெண்ட்லாம் தரமாக இருக்குது அப்படின்னு. மேபி என்னோட ப்ரெடிக்ஷன் கூட ராங்காக இருக்கலாம், பார்த்துக்கலாம், அது பிரச்சனை இல்லை. நீங்களும் ப்ரெடிக்ட் பண்ணுங்கள் எப்படின்றத பார்க்கலாம். அடுத்த வீடியோக்களை வேற ஒரு வீடியோவில் இந்த அரணுங்க சந்திக்கிறேன். அண்டில் தென் வணக்கம். நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிக ஆடி சேல், தரமான ஆடி, பெருமை மிக ஆடி.